உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போதும் கூட தேவனோடு கூட இருக்கிற நமது உறவை நன்றாய் பாதுகாத்து கொள்ளுகிறதை பற்றி உங்களிடத்தில் வேதத்திலிருந்து சில வசனங்களை பேச விரும்புகிறேன். தேவனுடன் நமக்கு இருக்கக்கூடிய உறவு என்று சொன்னால் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லிவிடலாம். அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தில், அவருடைய சுபாவத்தை உடையவர்களாய் நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆதலால் இந்த பூமியிலே நாம் ஏதோ அடிமை அல்ல, தூசி அல்ல, குப்பை அல்ல. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும், பரிசுத்த ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலே நம்மிடத்தில் இருக்கிற பாவங்கள் நீக்கப்பட்டது என்ற அந்த உணர்வோடும் கூட இனி பாவம் செய்யாமல் இருப்பதற்கு அவருடைய வசனத்தினால் நாம் காக்கப்படுகிறோம். ஒருவேளை இனி பாவம் செய்ய ஆசை வரும்போது வசனம் நம்மை தேக்குகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை தடுக்கிறார் என்ற இந்த காரியங்களை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது இதை இன்னொரு கண்ணோட்டத்தில் நாம் அதை பார்க்க விரும்புகிறோம். இப்பொழுது எரேமியாவின் புலம்பல் 3வது அதிகாரத்தில் 37வது வசனம் முதல் 41 வரை வாசிக்கிறேன். எரேமியாவின் புலம்பல் 3வது அதிகாரம் 37வது வசனம் முதல் 41வது வசனம் வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ? திரும்ப வாசிக்கிறேன். உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ? உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன்? அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம், ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர். தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்பவிடாமல் பின்தொடர்ந்து கொன்றீர். ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவருப்பமாக்கினீர் என்றெல்லாம் அந்த வசனங்கள் தொடர்ந்து போகின்றன. இந்த வசனங்கள் எந்த கண்ணோட்டத்தில், எந்த நோக்கத்தில் நமக்காக பைபிளில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். ஒரு சில காரியங்களை நான் முன்னே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். இந்த லூசிஃபர் செய்த பாவத்துக்கு அவனுக்கு மன்னிப்பே கிடைக்கவில்லை. ஒரு தடவை மன்னிச்சுட்டு மறுபடியும் பாவம் செஞ்சாக்கா நான் உன்னை தள்ளிடுறேன் அப்படி சொல்லலை.
அவன் செய்த ஒரே பாவத்து நிமித்தம் அவன் தள்ளப்பட்டான். ஏனென்றால் அவன் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டான். எந்த நிலைமையில்? தேவனுக்கு மிக அருகாக ஏதேனிலே அந்த அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவிக் கொண்டிருந்த இந்த லூசிஃபர், அவன் எவ்வளவு மேன்மையாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். அவன் சிருஷ்டிக்கப்படும் நாளிலே மேள வாத்தியங்களும் நாகசுரங்களும் அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தன என்று சொல்லப்படுகிற அவ்வளவு மேன்மையான அந்தஸ்தில் இருந்த ஒரு லூசிஃபர் தன்னோட ஆட்களை சேர்த்து கொண்டு தேவனை சிங்காசனத்தை விட்டு தள்ளிவிட்டு, இவன் போய் சிங்காசனத்திலே நானே தேவன் என்று உட்கார வேண்டும், எல்லாருடைய ஆராதனைகளும் எனக்கு வேண்டும் என்று விரும்பி கடவுளே தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்தவன் தேவனுக்கு துரோகி. ஆதலால் அவனை அவர் தள்ளிவிட்டார். அவனிடத்தில் இருந்த மகிமை, பிரகாசம், அவனுக்கு இருந்த அந்தஸ்து எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டார். அவனிடத்தில் அவன் இருக்கிறான், அவனுடைய வல்லமை அவனுக்கு இருக்கிறது, அவனுடைய வஞ்சகம் அவனுக்கு இருக்கிறது. மற்றபடி அவனிடத்தில் இருந்த பிரகாசம், மகிமை, அந்தஸ்து எல்லாம் நீக்கப்பட்டவனாய் தேவனுக்கு விரோதியாய், அவன் தேவனுக்கு விரோதியாய் இருக்கிறபடியாலே மனுஷனுக்கு விரோதியாய், மனுஷனை பாவம் செய்ய வைத்து நரகத்துக்கு தள்ளுகிறவனாய், தேவனிடத்திலே வஞ்சம் தீர்க்க முடியவில்லை. ஆதலால் கீழ்ப்படியாத அவருடைய பிள்ளைகளிடத்திலே வஞ்சம் தீர்த்து அவர்களை நரகம் கொண்டு போகிறேன் என்று சொல்லி, இப்படிப்பட்ட நிலைமையிலே சாத்தான் இப்பொழுது இருக்கிறதை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும். இதுவரைக்கும் அறியாதிருந்தால் நீங்கள் கட்டாயம் அறிய வேண்டும். ரெண்டாவது, ஆதாம் பாவம் செய்தான். அவன் பாவம் செய்தபோது அவனுக்கு மரணம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டது. அதாவது சாகவே சாவாய் என்று சொல்லப்பட்ட போது அவனுடைய ஆவிக்குரிய மரணமும் அவனுடைய சரீர மரணமும், அதன் முடிவிலே அவன் நித்திய கால நரகத்துக்கு போகிற அந்த காரியமும் அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவன் தேவனோடு கூட சேர்ந்து தேவனுடைய வழியிலே நடக்க சித்தமாயிராமல், அதாவது அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிருந்தா அவன் தேவனை தனக்கு தன்னுடைய தலைவர் என்று தேவனுடைய வழியிலே நடக்கிறேன் என்று அவன் தீர்மானித்திருந்திருப்பான். ஆனால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காமல் அங்கே சாத்தானுடைய சார்பாய் வைக்கப்பட்டிருந்த அந்த நன்மை தீமை அறியத்தக்க அதன் கனியை புசித்தால் மரணம் வரும் என்று சொல்லப்பட்ட, அது மாத்திரமல்ல, அது நிமித்தம் அவன் பிசாசுடைய கட்சியிலே சேர்கிறான் என்ற அந்த விவரத்தோடு கூட இருந்ததே, அந்த மரத்தின் கனியை பறித்து புசித்தான். ஒருத்தி பறித்து கொடுத்தா இவன் புசித்தான். ஆக இங்கே நன்றாய் கவனியுங்கள். ஆதாமுக்கு ஏன் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தார் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தார்? லூசிஃபர் பாவம் செய்யும்போது அவனை பாவம் செய்ய வைக்கக்கூடிய எந்த சக்தியும் அங்கே இல்லை. தேவன் இருந்தார், தேவதூதர்கள் இருந்தார்கள். இவனுக்கும் சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருந்தது, நல்ல உயர்ந்த அந்தஸ்து இருந்தது. அவனுக்கு இருந்த அந்தஸ்தை நினைத்து பார்க்கும் பொழுது அவனுடைய சிருஷ்டிப்பின் போது மேளவாத்தியங்களும் கிண்ணறங்களும் அவனுடைய அந்த எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது என்று சொன்னால் எவ்வளவு மேன்மையானவன் என்று நினைக்கிறோம். பார்த்தீங்களா? அவனை பாவம் செய்ய வைக்கக்கூடிய சக்திகள் எதுவுமே அவனை சுற்றி இல்லை. இவன்தான் பாவத்தின் முழு உருவமாக இருக்கிறவன். அதாவது பாவத்தை உண்டாக்குனவே இவன் தான். ஒருவேளை பிசாசு எதை சிருஷ்டித்தான்னு கேட்டிங்கன்னாக்க அவன் பாவத்தை சிருஷ்டித்தான் என்று நாம் சொல்லலாம். அவன் எதையும் சிருஷ்டிக்க முடியாது, அவன் நன்மையை செய்ய முடியாது, தீமையை செய்ய முடியாது என்று நாம் சொன்னாலும் கூட பாவம் உருவானது இந்த லூசிஃபர்கிட்ட. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அவன் பாவத்தின் மொத்த உருவமாக இருக்கிறான், தேவனுக்கு விரோதியாக இருக்கிறான். அதன் நிமித்தம் அவன் நமக்கு விரோதியாக இருக்கிறான். ஆதலால் அவனுக்கு மன்னிப்பே இல்லை. ஆனால் ஆதாம் பாவம் செய்தபோது தேவனுக்கு இருந்தாலும் கூட அவனை பாவம் செய்ய வைக்கக்கூடிய தீய சக்தியாகிய பிசாசு அவனை வஞ்சித்து அல்லது ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றி அவனை பாவம் செய்ய வைக்கிறதான பிசாசு அங்கே இருந்தது. ஆதலால்
ஆதாமுக்கு கர்த்தர் ஒரு அலவன்ஸ் கொடுத்தாரு. என்னது? நீ பாவம் செய்துட்டியா, நீ மறுபடியும் திரும்ப என்னிடத்தில் வருவதற்கு உனக்காக ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. உன்னுடைய பாவத்துக்காக பரிகாரம் செய்ய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அவர் உன்னுடைய பாவத்துக்கு பரிகாரம் செய்வார். ஆதலால் இன்றைக்கே நீ என்னிடத்தில் திரும்பணுமானா திரும்பி வரலாம். பின்னால் அவர் பரிகாரம் செய்வார். ஆதலால் தான் சொல்கிறோம், இயேசுவானவர் அவருக்கு முன்னிருந்த பாவங்களையும் முன்னிருந்த மனிதர்களும் மனம் திரும்பி இருந்தால் அவர்களை மன்னித்திருக்கிறார். அவருக்கு பின் வந்தவர்கள், அது நமக்கு தெரியும். இப்போ நம்மெல்லாம் இயேசுவுக்கு பின் வந்தவர்கள், நாம் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கிடைக்கிறது. அதுபோல் இயேசுவுக்கு முன்னால் இருந்த தலைமுறைகளிலும் இயேசுவானவர் ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அங்கே அவர்களுக்கு காட்சியளித்தார். அல்லது ஆதாமுக்கு அடிக்கப்பட்ட ஒரு ஆடு, அதோடைய ஆட்டு தோலை தான் அவன் உடுத்தி அந்த நிர்வாணத்தை வெட்கத்தை மூடுவதற்கு அவனுக்கு பயன்பட்டது. ஆதலால் அன்று முதலே அவனுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது என்று, மனம் திரும்பினால் மறுபடியும் தேவனிடத்தில் வரலாம் என்று ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன் லூசிஃபருக்கு கிடைக்காத வாய்ப்பு? ஏன் ஆதாமுக்கு? லூசிஃபர் பாவம் செய்தபோது அவனிடத்தில் அவனை சுற்றி எந்த பாவம் செய்ய வைக்கக்கூடிய சக்தியும் கிடையாது. ஆனால் ஆதாம் பாவம் செய்தபோது அவனை பாவம் செய்ய வைக்கக்கூடிய சக்தியாக பிசாசு அங்கே இருந்தான். ஆதலால் ஆதாம் மனம் திரும்பலாம் என்று கர்த்தர் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தார். மனம் திரும்பினா மன்னிக்கப்படுகிறான். மறுபடியும் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஆதாமுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருந்த எல்லா மனிதர்களுக்கும் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை இன்றைக்கு நீங்கள் பாவம் செய்துவிட்டு இப்போ நான் மனம் திரும்புகிறேன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறாரோ, எந்த அளவுக்கு மறுபடியும் உங்களை தன்னோடு கூட சேர்த்து கொள்ளுகிறாரோ, அது அந்த அளவுக்கு ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருந்த எல்லா மனிதர்களுக்கும் இருந்தது. எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை மன்னிக்கிறார் என்று சொல்லுகிறது? இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக. அது மட்டுமல்ல, பாருங்கள், எந்த தேவதூதனை கர்த்தர் தமது வலது பாரத்தில் உட்கார வைக்கலை. ஆனால் உங்களை என்னையும் கிறிஸ்துவுடனே கூட அவருடைய வலது பாசத்தில் உட்கார செய்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய குமாரனாய் இயேசுவை நம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடு வரைக்கும் இடத்துல வலது பாரத்தில் உட்காரும் என்று சொன்னது போல, இன்றைக்கு கிறிஸ்துவுடனே கூட நீங்களும் நானும் அங்கே உன்னதத்தில் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது ஆதாமுடைய காலம் முதல் இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் உண்மையாக மனம் திரும்பியவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் மன்னிப்பை பெற்றிருப்பார்கள் என்று காட்டுவதற்காக இதை சொன்னேன். இப்பொழுது நீங்களும் நானும் எப்படி மன்னிக்கப்பட்டவர்களாய் புது சிருஷ்டிகளாய் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய வலது பாரசத்தில் உட்காரவும், இந்த பூமியிலே கிறிஸ்துவுக்கு சாட்சியாக கிறிஸ்துவை போல கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரராக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று பரிசுத்த ஆவியினாலே சாட்சியிடுகிற அந்த ஆவியை உடையவர்களாக நாம் எப்படி இருக்கிறோம் என்று இந்த காட்சியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்படியானால் ஆதாமுடைய காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் சரி, இனிமேல் மனிதன் என்று ஒருவன் சிருஷ்டிக்கப்படுவானே அவன் வரைக்கும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிட்டிருக்கிறார். அவர்கள் மனம் திரும்பினால் மறுபடியும் அவர்கள் தேவனுடைய அதாவது மேசியாவுடைய அந்த கிருபையினாலே மன்னிக்கப்பட்டவர்களாய் தேவனோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கலாம் என்று பைபிள் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவுடைய சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணினார் என்று நீங்கள் வாசிக்கலாம். சரி, இப்பொழுது ஆதாம் பாவம் செய்த நிலைமை தானா நமக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை. லூசிஃபர் பாவம் செய்யும்போது பாவம் செய்ய வைக்கக்கூடிய சக்தி அங்கே எதுவும் இல்லை. ஆனால் ஆதாம் பாவம் செய்தபோது அவன் பரிசுத்தமாக தான் இருந்தான். அவன்கிட்ட எந்த பாவமும் இல்லை. ஆனால் அவனை பாவம் செய்ய வைக்கக்கூடிய சக்தி பிசாசு அங்கே இருந்தது. ஆதலால் அவனுக்கு மனம் திரும்ப வாய்ப்பு கிடைத்தது.
அது அவனுக்கு இருந்ததை விட இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய நிலைமை வேறு என்று நான் சொல்ல வருகிறேன். என்னவென்று நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆதாம் பாவம் செய்தபோது அவனுக்குள்ள பாவம் இல்லை, அவனுக்கு வெளியே பாவம் செய்ய வைக்கக்கூடிய சக்தியாக பிசாசு அங்கே இருந்தான். கர்த்தர் பரிசுத்தரா, நீ என் கூட இரு, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா நீ பரலோகத்தில் என்னுடைய பிள்ளையா சதா காலம் இருக்கலாம், நீ சாக வேண்டியதில்லை அப்படி சொல்லியிருந்தார். அந்த நிலைமை இப்போ இந்த ஆதாமுடைய சந்ததியாய் பிறக்கிற ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அந்த நிலைமையா அப்படின்னு நீங்கள் உங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். ஆதாமுக்கு அவனுக்குள்ள பாவம் இல்லை, அவனுக்கு வெளியே பாவம் செய்ய வைக்கக்கூடிய சக்தியாக பிசாசு இருந்தான். ஆனால் ஆதாமின் சந்ததியாய் வருகிறவர்கள் பாவத்திலே பிறக்கிறார்கள், பாவியாக வாழுகிறார்கள். அப்போ இவன் ரட்சிக்கப்படணுமானா ஆதாமுடைய சந்ததியாய் அங்கே இருந்து இன்றைக்கு நம்ம வரைக்கும் இனிமேல் மனிதனாய் பிறக்கிற எல்லா மனிதர்களும் அவர்களுடைய நிலைமை என்ன என்று நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். என்ன, ரட்சிக்கப்படாத ஆதாமின் சந்ததியாக இருக்கக்கூடிய எந்த மனிதனும் அவன் பாவியாக இருக்கிறான். அதாவது உள்ளேயும் பாவம், பூமி முழுவதும் சபிக்கப்பட்டதாய் அதுவும் பாவம், இருள் சூழ்ந்த பூமி, பிசாசுடைய ஆளுகைக்குட்பட்ட, அதாவது ஆதாம் தன்னுடைய அதிகாரத்தை பிசாசு கொடுத்ததுனால ஆதாம் மூலமாக பூமியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற அந்த பிசாசு நம்மை சூழ்ந்திருக்கிற இப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வருகிறோம். அப்போ லூசிஃபருக்கு உள்ளேயும் பாவம் இல்லை, வெளியேயும் பாவம் இல்லை. ஆனால் அவன் பாவியாக மாறுறான், பாவத்தின் உருவமாக மாறிட்டான். அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆதாம் அவனுக்குள்ள பாவம் இல்லை, அவன் தேவனுடைய பிள்ளை, பரிசுத்தமாக இருக்கான். ஆனால் வெளியே பாவம் செய்ய வைக்கக்கூடிய சக்தி. ஆனால் ஆதாமின் சந்ததியாய் பிறக்கிறவர்கள் அங்கே உள்ளேயும் பாவம், ஏன்னா பாவியாக இருக்கான், வெளியேயும் பாவம் செய்ய வைக்கக்கூடிய எல்லா சக மனிதர்கள், எல்லா பில்லி சூனியங்கள், ஏவல்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. அப்படி உள்ளேயும் பாவம், வெளியேயும் பாவம் செய்ய வைக்கக்கூடிய சக்திகள். அப்படிப்பட்ட நிலைமையில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அப்படி அறிவிக்கப்பட்ட போது இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாக்கப்பட்டு தேவனுடைய வலது பார்சலே உட்கார வைக்கப்படுகிறார்கள். ஆனால் இப்படி ஆதாமின் சந்ததியாய் பிறந்தவர்கள் தப்பித்தவறி ஏதாவது பாவம் செஞ்சிட்டா மறுபடியும் மன்னிக்கப்படுகிறதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஏங்க, ஆதாம் ஒரே பாவம் செஞ்சுட்டு ஆதாம் பாவி ஆகிட்டான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஒரே ஒரு பாவம் செஞ்சுட்டு ஆதாம் பாவி ஆகிட்டான். இன்றைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிற நீங்களும் நானும் ஏங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு பாடு நம்ம பாவமே செய்யலை. அப்படி பாவம் செய்யாத ஆள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அப்படியானால் இன்றைக்கு ஆதாமின் சந்ததியாக இருந்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறவர்கள் மறுபடியும் முட்டாத்தனமாக எதையாவது பாவத்தை செஞ்சால், ஆனால் மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட வந்தால், பாவத்தை அறிக்கையிட்டு இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அறிக்கையிட்டு வந்தால் அந்த பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படுகிறது, அவர்கள் கழுவப்படுகிறார்கள், பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். மறுபடியும் தேவனோடு கூட இருந்த அந்த உறவு மறுபடியும் சீர்படுகிறது. விசுவாசிகள் பாவம் செய்து விட்ட பிறகு உடனே அவர்கள் பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்படாமல் இருக்கலாம், உடனே அவர்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அடிச்சிட்டேங்க அந்த பேரை அப்படின்னு இல்லாமல் இருக்கலாம். நீ ஏதோ ஒரு பாவம் செஞ்ச ஒரு பாடு தொடர்ந்து நீங்கள் அங்கே இன்னும் தேவனுடைய பிள்ளையாக மறுபடியும் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஏங்க, சிம்சோன் போய் எத்தனை தடவை போய் அந்த பாவத்துக்கு போய் தான் உயிர் போனாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு பாவத்துக்கு போன ஒரு பாடு தான் அவனுக்கு மரணம் சம்பவித்தது.
அதுபோல் இன்றைக்கு விசுவாசிகளும் கூட செத்தாலும் பரவாயில்ல, நரகம் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க தான் கர்த்தரை விட்டு முழுசுமாக பாவத்துக்குள்ளே போவாங்க. அப்படி இல்லாதவர்கள் மனம் திரும்பினா அவர்களை மன்னிக்கிறதுக்கு கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் மனம் திரும்புதல் உண்மையாக இருக்க வேண்டும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அதை அறிக்கை செய்துவிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதியிருக்கிறது. அப்படி அறிக்கையிட்டால் அவர் நம்மை சுத்திகரித்து நம்மை மறுபடியும் அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையை நீதி உள்ளவருமாக இருக்கிறார் என்று அந்த 1 யோவான் 1வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறத நீங்கள் பல தடவை வாசிப்பீங்க. இப்போ ஒரு தடவை வாசிக்கிறேன். அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியில் நடந்தால், இதுதான் கண்டிஷன். அவர் எப்படி பாவம் இல்லாமல் வெளிச்சமாக இருக்கிறாரோ, ஒளியில் இருக்கிறாரோ, அதுபோல் நீங்கள் ஒளியில் நடந்தால் நாம் விசுவாசிகளாக இருக்கிற நாம் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படி ஒளியில் நடக்கலைன்னா இந்த டினாமினேஷன் அந்த டினாமினேஷன் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசம் பாராட்டி பிரிவினைகள் இருக்கத்தான் செய்யும். உங்களிடத்தில் செம்மையானவர்கள் யார் என்று அறிந்து கொள்ளப்படும்படியாக இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருப்பது அவசியம்தான் என்று பவுல் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 19வது வசனம். உங்களில் உத்தமர் இன்னாரென்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. உங்களில் உத்தமர் இன்னார் என்று விளங்கும்படி. எது உத்தமர்? இந்த டினாமினேஷனா அந்த டினாமினேஷனா? எந்த டினாமினேஷனும் கிடையாது. கர்த்தருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு அது சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி பேசுகிறது. இன்றைக்கு மார்க்க பேதங்கள். அப்போ உத்தமமாக இருக்கிறவங்க எந்த மார்க்கத்தில் எந்த டினாமினேஷனில் இருந்தாலும் அவங்கள நேசிப்பாங்க. அந்த உத்தமமாக இல்லைன்னா நான் இந்த டினாமினேஷன், நீ அந்த டினாமினேஷன், நீ துண்டா உட்காரு, நான் ஜிப்பா போட்டிருக்கேன், நீ பேண்ட் சட்டை போட்டிருக்க, நோ நமக்கு ஒத்து போகாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலை வருகிறது. அங்கே இந்த பிரச்சனைகள் எங்கே நீங்கும்? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் யாவரும் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இல்லாட்டா இந்த ஐக்கியம் கிடையாது என்று பைபிள் திட்டமாய் சொல்லுகிறது. அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அதனால் பாவம் இருக்கிறத அறிக்கை செஞ்சு விடணும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையை நீதியும் உள்ளவராக இருக்கிறார். சரி, இவ்வளவு ஆன பிறகு இப்போ நான் வாசித்த வசனத்தை திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியாவின் புலம்பல் 3வது அதிகாரத்தில் 37வது வசனத்திலிருந்து நான் வாசித்தேன். ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? நம்முடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் தீமை வரும்னு சொல்கிறது யார்? உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ? நாம் ஒழுங்காக இருந்தால் நன்மையை பேசுகிறாரு, நம்ம ஒழுங்கு இல்லைன்னா நமக்கு தீமையாக பேசுவார். உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன்? அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? உயிருள்ள மனுஷன் இப்போ இருக்கிறான், ரட்சிக்கப்பட்டு வேற இருக்கிறான், ஆனால் எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு அப்படி ஆகிப்போச்சு என்று சொல்லி கர்த்தரிடத்தில் முறையிடுகிறது என்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு ஏறெடுக்க கடவோம். அப்படி சொல்லியிருக்கு. அதாவது நமக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? பாருங்க, நாம் ஆதாமின் சந்ததியாரத்துக்கு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட புது சிருஷ்டியாக தேவனுடைய வலது பாரத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இப்போ உள்ளேயும் பாவம் இல்லை, வெளியேயும் பாவம் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக வேற இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்துக்கிட்டு பாவம் செஞ்சால் அதுக்கான தண்டனை உண்டு. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அப்படி தான் பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. இப்போ அது சொல்லப்படாத நிலைமையில் இருக்கிறது. இப்போவும்
எனக்கு கர்த்தர் என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிடுவார், கிருபை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பாவம் செய்யுங்க, நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களான்னு நான் பார்க்குறேன். அப்படியானால் பாவத்துக்கான தண்டனை என்ன? முதலாவது தேவனோடு கூட இருக்கிற உறவு துண்டிக்கப்படுகிறது, உறவிலே விரிசல் வருகிறது. நீ பாவத்துக்கு போறியா, கர்த்தருக்கு பிரியமில்லை. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை உன்னுடைய பாவத்தினாலே கர்த்தருக்கு விரோதமான எண்ணங்களினாலே துக்கப்படுத்தாதே என்று எழுதியிருக்கிறது. அப்படி இருக்க, இப்படி நாம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக்கப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார வைக்கப்பட்டு உள்ளேயும் பரிசுத்தம் வெளியேயும் பரிசுத்தம். நமக்கு வெளியே எங்கே? நம்ம கிறிஸ்துவின் சரீரம், வெளியேயும் பரிசுத்தமாக இருக்கிற இந்த நிலைமையில் எங்கேயோ இருந்து ஒரு பிசாசு வந்து சொன்னாங்கிறதுக்காக அந்த பாவத்தை செஞ்சு அப்புறம் அதுக்கு ஏதோ இந்த மட்டுக்கு பாவத்துக்கு ஏற்றாப்புல தண்டனை கொடுத்துட்டு மறுபடியும் உன்னை மீட்டுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பாவம் செஞ்சுட்ட நாசமாக போ அப்படி சொல்லவில்லை. இப்பொழுதும் ஏதோ சிறிய பெரிய பாவம் செய்த எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு என்று ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பேசக்கூடிய சத்தம் கேட்கிறதா கேட்கவில்லையா? அது கேட்கிறது. ஆதலால் உள்ளே மனம் திரும்பும்படி பேசுகிற அந்த சத்தத்தை கேட்க வேண்டும். இல்லை இன்னும் கொஞ்சம் பாவம் செய்யலாம், இன்னும் கொஞ்சம் உலக இன்பத்தை, அந்த மாம்ச இச்சையை, அந்த கண்களின் இச்சையை, அந்த ஜீவனத்தின் பெருமையில் இன்னும் கொஞ்சம் போகலாம், இன்னும் கொஞ்சம் போகலான்னு பிசாசு சொல்லுதே, அந்த சத்தத்தை கேட்கிறதா? இல்லை நீ மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே மறுபடியும் ஒப்புரவாகு, மறுபடியும் அவரோட கூட இருக்கிற உறவை நீ சீர்படுத்திக்கொள். இப்போ அந்த கர்த்தருக்கும் உனக்கு இருக்கக்கூடிய உறவு ஏதோ ஒரு வகைகளை கெட்டு போயிருக்கிறது. உன்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கவில்லை, உடைய இருதயத்திலே சமாதானம் இல்லை, அந்த பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம் இல்லை, நீ துண்டிக்கப்பட்டிருக்கிறாய். ஆதலால் உன்னுடைய உறவை சீர்படுத்து என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் உள்ளே பேசுகிற அந்த சத்தத்தை நாம் கவனிக்க வேண்டுமா இல்லையா? அப்படி கவனிக்கும்போது அவர் சொல்கிறாரு, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்ப கடவோம். என்னது? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். வெறு வாயால் பாவ அறிக்கை செஞ்சு வெறு வாயால் பாவத்தை அறிக்கையை விட்டுறேன்னு சொல்கிறதில்ல. உண்மையாகவே இருதயத்தில் நான் ஆண்டவருக்கு பிரியமாய் மாறுகிறேன், இந்த பாவம் செய்தது எவ்வளோ பெரிய துக்கத்தை பாடுகளை தேவனோடு இருக்கிற உறவை கெடுத்து விட்டது என்று அதெல்லாம் நான் பார்க்கிறேன். இனி இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், தேவனோடு இருக்கிற உறவை நான் கெடுத்துக்கொள்ள மாட்டேன். தேவனோடு அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது அது பரிபூரண ஆனந்தம், அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம், இதை நான் இழக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே உத்தமமாய் நிற்கக்கூடிய நல்ல இருதயம் தேவை. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம் அப்படின்னு. ஆனால் பின்னாடி 2-3 வசனம் வாசித்தேன், அதை மீறி பாவம் செய்தவர்களுடைய நிலைமையை சொல்லுது. நாங்கள் துரோகம் செஞ்சு கலகம் பண்ணினோம், ஆகையால் தேவரீர் என்னை மன்னியாதிருந்தீர். தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொன்றீர். ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். விசுவாசி ஜெபம் பண்ணுறப்ப ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்லி பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்? இவர்களுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதாவது ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு மேகத்தால் கர்த்தர் மூடிக்கொண்டாராம். இந்த நிலைமை வேணுங்களா? இருதயத்தை சரி பண்ணினால் நம்மோடு கூட உறவை சரி பண்ணி கொள்ளக்கூடிய கர்த்தர் இருக்கிறார். ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவருப்பம் ஆக்கினீர். பாவம் செஞ்சாக்கா அப்புறம் குப்பையும் அருவருப்பும் தான். எங்கள் பகைஞர் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்தார்கள். திகிலும் படுகொலியும் பாழ்கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது. இந்த நிலைமையை யோசித்து பாருங்கள். நம்முடைய இருதயம் கர்த்தரிடத்திலே உண்மையாக இருக்க கடவுது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உத்தம இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் வருகிறவர்களுக்கு தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவு நன்றாக இருக்கும், சமாதானம் இருக்கும், பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷம் இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய கரங்களில் அவரால் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருப்பீர்கள். அப்படி இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். இப்படி இருக்க தீர்மானிப்போமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.